என்று சாபத்தை கொடுத்தார் இந்த அகசிய முனிவர். ஆமா. அப்பந்தான் பார்த்தார் விஸ்வகர்ம சமயத்தை பார்த்தாரு. சரி. ஐயோ அகசியரே, எனக்கா சாபத்தை கொடுக்கிறேரு? நீர் எங்க போனாலும் செய்தான். நீர் போற இடத்துல ஆள் அரவமே இருக்காது. வண்டு தும்பி வந்து அடையும். வண்டு தும்பி தான் அடையும். பூரா நூலாமலையா தான் இருக்கும். நீர் போற இடத்துல ஆள் அரவமே இருக்காது. மனித சஞ்சாரமே இல்லாத வனவாந்தரத்துல போயிருப்பேர். விளக்கு கூட இருக்காது. ஆமா என்று சொல்லி சாபத்தை கொடுக்க அப்ப பார்த்தார் அகசிய முனிவர். அப்ப பகவான் பார்வதி திருமணத்தை பார்க்கணும்னா என்ன செய்ய முடியும் என்று சொன்ன போது ஆண்டவனாகிய சிவபெருமான் பூமியை இரண்டா கீறுதாரு. ஒரு கண்ணாடி எடுக்கிறாரு. அகஸ்திய முனிவரே, நீ தென் கைலாசம் போய் பகவானுடைய திருமணத்தை எங்க வச்சு பார்க்க நினைக்கிறோம். இந்த கண்ணாடியில பாத்தீங்கன்னா பகவான் பார்வதிக்கு நடக்கும் மூர்த்தம் நமக்கு தெரியும் என்று சொன்ன போது எப்படியாவது நம்ம போக கூடாது என்று சொல்லி இந்த அகஸ்திய முனிவரோ பகவானுடைய இடத்திலே ஆண்டவ பகவானே நாம் பூலோகம் போனுமா தென் கைலாசம் போனுமா தனியாக போகமாண்டே எனக்கு துணைக்கு நல்ல ஆளுவேன் என்னை காவலது காப்பதற்கு காவலது காப்பதற்கு எனக்கு துணைக்கு நல்ல ஆளுவேன். ஆமா ஆமா பகவான் அந்த அகஸ்திய முனிவர் சொல்லுகிறாரு, ஆண்டவ பகவானே நான் தென் கைலாசம் கையமர்த்த போக வேணுமானா நான் தன்னந்தனியாக போக மாட்டேன் சுவாமி. எனக்கு துணைக்கு ஒரு ஆளு வேணும். பக்கத்துல ஏவன வேலை செய்ய எனக்கு ஏவல் வேலை செய்ய ஆளு வேண்டும் என்று காவலது காப்பதற்கு கட்டுடனே ஆளு வேணும் என்று அந்த அகஸ்தியமா முனிவர் சொன்ன போதோ ஆண்டவன் தான் சிவபெரு அருமையா அகஸ்தியர் வார்த்தை ஒன்று சொல்ல கும்பம் அது தானே வைத்து எப்ப பூஜை அது நடத்தணும். அப்படி பூஜை அது நடத்தும் போது கும்பத்தில பிறந்தவர் கும்பமா முனிவரும் உனக்கு துணையாக வருவார் என்று அங்கே பகவானும் சொன்ன போது அகஸ்திய முனிவர் அவர் யாது செய்வார்.
செய்வதற்கு பணியாளு வேணும் என்று அகத்தியரும் கேட்ட போது ஆண்டவன் சொல்லுவார் அருமையா அகத்தியரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் அகத்தியரே நமக்கு துணைக்கு ஆள் வேணும்னா ஒரு கும்பத்துக்கு பூஜை செய்ய வேண்டும் அந்த கும்பத்தில் பூஜை செய்த காரணத்தினால் அந்த கும்பத்திலே ஒரு முனிவர் பிறந்து வருவார் அவர்தான் உமக்கு துணையாக வருவார் என்று சொல்ல அந்த அகத்திய முனிவரும் ஆட்டுமென்று சம்மதித்து ஒரு நிறைகுடம் கும்ப வைத்தோ அந்த கும்பத்துக்கு 8 நாளாக நித்திய பூஜை நடத்துகிறாரு பூஜை அது நடத்தும் போது பகவானுடைய அருளாலே அந்த கும்பத்திலே ஒரு முனிவர் பிறந்து வர பார்த்தார் அகஸ்திய முனிவர் ஐயா இந்த ஆண்டவன் பகவானிடத்திலே கும்பத்திலே பிறந்த பாலகன் வந்து கையெடுத்து வணங்குகிறார் அந்த கும்பத்திலே வந்த முனிவரானவர் ஆண்டவன் பகவானை கையெடுத்து வணங்கும் பொழுது ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே என்னுடைய வார்த்தை கேளும் என்ன பிறவி செய்த விவரம் என்ன என் பேரு என்ன ஊரு என்ன ஊரு என்ன பிறவி செய்த விவரம் என்ன அந்த கும்பத்திலே ஒரு முனிவர் பிறந்து வந்து ஆண்டவ பகவானே என்ன பிறவி செய்த விவரம் என்ன பேரு என்ன ஊர் என்ன என்று என்னை வளர்த்த காரணம் என்ன என்று கேட்கிறார் கும்பத்திலே பிறந்த முனிவரானவர் அப்ப பார்த்தார் சிவபெருமான் ஐயா முனிவரே நான் சொல்வதை கேளும் நீர் கும்பத்திலே பிறந்ததால் கும்பமுனி என்று சொல் ஆண்டவன் தான் பேர் கொடு அருமையா கும்பமோனி வார்த்தை ஒன்று சொல்ல கவத்தில பெரியவர் அந்த அகத்திய மாமுனியும் அவருக்கு துணையாக கும்ப நல்ல முனிவரவர் முனிவர் பூலோகம் போக வேணும் கும்பத்தில பிறந்ததாலே உனக்கு கும்ப முனிவர் என்று ஆண்டவன் பகவான் பேர் கொடுக்க உம்மை படைத்த காரணம் என்ன தெரியுமா பகவானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் என்று தெரிந்த போது தேவாதி தேவர்களும் தெய்வலோக அமரர்களும் ஆதி கைலாசத்தில் வந்து கூடிய போது வட கைலாசம் தனிந்து தென் கைலாசம் உயர்ந்துட்டு பூமியை சமதளமாக்கணும் பூமி எப்பவுமே சமமாக இருக்கணும் ஆகையால தென் கைலாசத்தை கையமர்த்துவதற்கு தவத்திலே பெரியவர் தான் மாமுனிவரை வந்து தவத்தில பெரியவர் அகஸ்திய மாமுனிவர் அந்த அகஸ்திய மாமுனிவர் போனா தான் தென்கைலாசத்தை கையமர்த்த முடியும் ஆகையாலே அகஸ்திய மாமுனிவரை போக சொன்ன போது இந்த அகஸ்திய முனிவரோ தன்னந்தனியா போக மாட்டேங்கிறார் நம் பூலகம் தென்கைலாசம் கையமர்த்த போகணும்னா தன்னந்தனியாக போக மாட்டேன் எனக்கு துணைக்கு ஒரு ஆளு வேணும்னாரு எனக்கு ஏவல் பணி செய்வதற்கும் என்னை கட்டும் காவலாக கொண்டு செல்வதற்கும் துணைக்கு ஆளு வேணும் என்று அகஸ்திய மகாமுனிவர் கேட்ட போதோ ஆகையால உண்மை
பிறவி செய்தேன். ஆமையா நீர் கும்பத்தில பிறந்ததாலே ஆமா கும்ப நல முனிவர் என்று அவனையே குணமுடனே பேர் கொடுக்க ஆமையோ அந்த கும்ப நல்ல முனிவரிடம் ஆமா ஐயா கும்ப முனிவரே என்ன நீர் அகசியரோட சென்று சரி தென் கைலாசம் கையமர்த்த போகும் பொழுது ஆமோ அந்த அகசிய முனிவருக்கு பணிவிடை செய்வதற்கும் ஆமையா ஏவல் பணிகளை செய்வதற்கும் ஆமோ உனக்கு காவலா போக வேண்டும் என்று ஆமா ஆண்டவன் பகவான் வரம் கொடுக்க ஆமோ அந்த அகஸ்திய முனிவரும் சரி கும்ப முனிவரானவரும் ஆமோ ஆட்டும் என்று சம்மதித்து அவனையே ஆண்டவனாகிய பகவானுடைய வார்த்தை கேட்டு ஆமி அந்த அகஸ்திய மாமுனிவரும் ஆமோ கும்ப முனிவரும் பயணத்துக்கு தயாரானாங்க. ஆமையா தென் கைலாசம் கையறுத்த வேணும் என்று ஆமோ பகவான் சொன்னது போல சரி அந்த தவத்திலே பெரியவர் அகஸ்திய மாமுனிவர் ஆமோ அந்த அகஸ்திய முனிவரும் சரி கும்ப முனிவரும் கிளம்பி வராங்க. எப்படி எப்படி வருவான் என்று பார்த்தோமானா எப்படி எப்ப வட கைலாசம் விட்டல்ல வட கைலாசம் விட்டல்ல எப்ப வாராரே அகஸ்தியர் அகஸ்தியர் ஆமா. ஏ தென் கைலாசம் கையமர்த்த அந்த அகஸ்திய முனிவரும் ஏ கும்பத்தில பிறந்தவர் ஏ கும்பமுனியானவர் அவர்கள் இரண்டு நல்ல பேர்களும் ஆதி வெள்ளி கையில வீட்டு அந்த வட கைலாசம் விட்டல வட கைலாசம் விட்டல அவர்கள் வரிசையோடு வாராய். ஆமா. அவர் அங்கிருந்து பயணமாய் அகஸ்திய மாமுனி இந்த கும்ப நல்ல முனிவரும் இரண்டு நல்ல பேர்களும் அங்கு அகஸ்தியரும் முன்னடக்க கும்பமுனி பின்னடக்க முன்னும் பின்னும் தான் மறந்து முன்னும் பின்னும் தான் நடந்து காசிக்கு தவறாய். ஆமா. எப்பா காசி நல்ல தள்ள மதியில காசி கங்கையில தீர்த்தமாடி தமிழ் தென் கைலாசம் போகணுமே நாம போற இடம் போகணுமே இந்த அகஸ்திய மாமுனியும் கும்ப நல்ல முனிவருமே காசி கங்கையில தீர்த்தமாடி அந்த காசி விஸ்வநாதரையும் அந்த விசாலாட்சி அம்மாளையும் அடிபணிந்து சேவை செய்து ஆமா சேவை செய்து அப்புறமா எப்பா 1008 சிவதளமா 108 திருப்பதியா நாமல் தளங்கள் கண்ட தளங்கள் எல்லாம் ஏதானே தீர்த்தம் ஆட வேண்டும் என்று அகஸ்திய மாமுனியும் எப்ப கும்பத்தில பிறந்தவர